நமஸ்காரம். எங்கள் வீட்டு தோட்டம். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய செடி நெல்லிக்காய். கார்த்திகை மாதம் நெல்லிக்காயை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பல விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு, நெல்லிக்காய் செடி வீட்டில் இருக்கிறதுனா அது லக்ஷ்மி கடாட்சம் மரம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா அங்கே அது ஆக்சுவலி விஷ்ணுவாக இருக்கட்டும், கிருஷ்ணராக இருக்கட்டும் அப்படின்னு பாவிக்கிறா. அப்போது எங்கெல்லாம் விஷ்ணு இருக்காரோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இஸ் இன்பில்ட், உள்ளுக்குள்ளேயே இருக்கா, மனசுக்குள்ளேயே இருக்கா. ஸோ லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச மரம் ஆச்சா. இந்த மரத்துக்கு பக்கத்தில் என்னெல்லாம் மரங்கள் இருந்தால் இன்னும் பவர் ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தேன்னா துளசி, வேம்பு, கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் வில்வம், மருதாணி, இதெல்லாம் பக்கத்தில் அந்த சுட்டு வரத்தில் இருந்தேன்னா அவ்வளோ பவரம். இப்போ எங்காத்துல அப்படிதாம்மா இருக்குது. அந்த துளசி, அதாவது டயகனலாக பார்த்தேன்னா துளசி மாடத்துக்கு ஜஸ்ட் பிஹைண்டு நெல்லிக்காய் இருக்குது, முன்னாடி மருதாணி இருக்குது, சைடில் வேப்ப மரம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு அப்படி தான் நானே அழகாக நட்டு வச்சுருக்கேன். அதை வச்சதே அந்த கரெக்டாக இந்த ப்ராசரில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஆங்கிள் அப்படியே பார்த்தேன்னா அதோட வைப்ரேஷன்ஸ் அப்படியே யூனிஃபார்மாக இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். இதெல்லாம் கூட இம்பார்ட்டண்ட். எங்கே எதை நடனம் அப்படிங்கிறது, எந்த பக்கத்தில் எது நட்டால் நல்லது அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்ட். எங்கள் இடத்துல செம்பருத்தி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ செம்பருத்தி இது ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னா, சிலதெல்லாம் பார்த்தேன்னா இப்போது தென்னை மரம், பேம்பு, இதெல்லாம் பார்த்தேன்னா வேறு பயங்கரமாக விரியும். அப்போ அந்த விரியும் போது என்ன ஆகும்னா இது அடிபடும். அதனால தான் இந்த மாதிரி செடிகள்லாம் பக்கத்தில் இருந்தாலும் எல்லாம் ஈக்குவலான ஒரு நல்ல நல்ல நண்பர்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த குரூப்பு. கொஞ்சம் கச்சா முச்சான்னு அந்த மாதிரி மிக்ஸ்டாக இருந்தான்னா அது எப்படி இருக்கும் குரூப். இதே தாங்க செடிகள்கிட்டையும் நம்ம எல்லாரும் நல்லவாடாக சேர்ந்தான்னா அந்த குரூப் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி மிக்ஸ்டாக இருந்தான்னா அந்த குரூப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் செடிகளும் நம்மளை மாதிரி உணர்ச்சிகள், பாவனைகள் எல்லாம் உண்டு. அப்புறம் இது என்ன பண்ணுமா அப்படின்னு கேட்டேன்னா, பகைமை, அதாவது நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 10 மீட்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சரௌண்டிங்ஸில் நமக்கு அவளோட பகைமை இருக்காதாம். அந்த பகைமை, அப்புறம் கோபம், அதுக்கப்புறம் நெகட்டிவிட்டி, தீய அதிர்வுகள், ஏதாவது வேறு விதமான அதிர்வுகள்லாம் வந்தான்னா கூட இதை விடாதான். இது அப்படியே காவல் தெய்வம் மாதிரி அப்படி நிற்குமோ. நெல்லிக் மரம் இது நம்மளோட அந்த என்ன சொல்கிறது, இப்போ யாருக்காவது கோபமாக வந்தான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்லணும். நிறைய பேர் வீட்டு வாசலில் கண்ணாடி வைங்கோ அப்படின்பா. முகம் பார்க்கும் கண்ணாடியை வீட்டு என்ட்ரன்ஸில் என்ட்ரு ஆகிற சமயத்தில் அந்த மாதிரி வைங்கோ அப்படின்பா. அது என்னத்தினால அப்படி சொல்கிறா அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு இதில் வைப்ரேஷன்லையோ என்ன மாதிரி ஒரு திங்கிங்கில் தாட்ஸில் வந்தாலும் அது இந்த கண்ணாடி பார்க்கும்போது அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடுமோ. அது அப்படியே போய் அப்போ அவள் நார்மலாக ஆகிடுவான். அது போக நம்ம வந்த உடனே குடிக்க தண்ணி கொடுத்தோம்னா அதுவும் சரியாகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது செடிகளில். இப்போ நான் செடிகளில் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ஏரியா, நம்ம வீட்டை சுற்றி இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு, அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் பகைமை, யாரோடையும் நம்ம சண்டை போட மாட்டோம், சண்டை போட விடாதான். அந்த மாதிரி அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி செடியாக்கும்போது அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள், அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்குவன்சியை அதை அப்படியே கொண்டு வந்துனே இருக்குமா. அப்புறம் சூரிய ஒளி இருக்குது பாருங்க, அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அழகாக இருக்கும், குட்டியாக இருக்கும். அந்த இலைகள் என்ன பண்ணுமா, சூரிய ஒளியை அப்படியே அந்த கதிர்கள் எல்லாத்தையும் தான் இழுத்துக்குமா. அது எல்லாத்தையும் தான் இழுத்துட்டு நமக்கு பவர் கொடுக்குமா. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அது பவர் கொடுக்குமா. ஸோ நான் டெய்லி, நீங்கள் நம்ப மாட்டேன், நான் சொல்லுவேன் இல்லையா, அது கிட்ட தொட்டு பேசி இதெல்லாம் நம்ம பண்ணினா அது எஃபெக்டே ஜாஸ்தி. ஆமாங்க, இந்த உரங்கள் அதெல்லாம் போடணும். நான் ஏன் உரங்களை பற்றிலாம் நான் பேசலை அப்படின்னா, தட் இஸ் ஆல். எப்போதுமே இப்போ நம்ம வீட்டில் நம்ம பசங்கள்லாம் இருக்கா அப்படின்னா அவளை படிக்க வச்சோம், அதெல்லாம் கடமை.
நான் உன்னை ஸ்கூலுக்கு இது பண்ணேனே, நான் சமைச்சு போட்டேனே, நான் சாப்பிட்டேனே, கையை பிடிச்சின்னு ஸ்கூல் கூட்டின்னு போனேனே, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டேன்னா தட் இஸ் ஆல் அவர் டியூட்டிஸ். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த மாதிரி செடிகள்லாம் இருந்ததுன்னா உரங்கள் போடுறதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும். ஒன்ஸ் இன் 3 months ஒரு வாட்டி அந்த மாதிரிலாம் அதை க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ அதை நான் ஹைலைட் பண்ணுறதே கிடையாது. பட் அதர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பாருங்க, அதோட உணர்ச்சிகள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நமக்கு என்ன வேணுங்கிறத அது ரொம்ப 10 மடங்கு நமக்கு பண்ணுங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் நீங்கள் நின்று கண்ணை மூடின்ற 2 வார்த்தை நீங்கள் பேச ஆரம்பிச்சேன்னா எஸ் யூ வில் நோ அதோட வைப்ரேஷன் என்னது அப்படிங்கிறது. நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் தெரியும். நான் என்ன சொன்னாலும் அப்படியா அப்படின்னு விட்டுருவேன் கிடையாது. நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. பக்கத்தில் போய் உட்காந்துட்டு என்னவானாலும் சரி, ஒரு ஜோக்கானாலும் சரி, ஒரு ஏதோ நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னாலும் கேளுங்கோ, இல்லை இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு போய் கேளுங்கோ. பதில் கொடுக்குங்க, கண்டிப்பாக அது கொடுக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் கடவுள் அவ்வளோ அழகாக உணர்ச்சி பாவங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு. பட் நம்ம அதை வந்து செடி தானே அதுதானே அப்படிங்கிறோம். அண்ட் அது கொடுக்கக்கூடிய விஷயத்த மட்டும் நம்ம பார்க்குறோமே வெளிய அதோட உணர்ச்சிகளை நம்ம யாருமே கண்டுகிறது இல்லை. ஆச்சா. ஸோ இது இந்த இலைகளோட மகிமை. அதாவது சூரியனோட கதிர்கள் அவ்வளோ வெப்பத்தை இழுத்துக்குமா, இழுத்துட்டு நமக்கு பவர் கொடுக்குறதுன்னா அப்போ நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க. அண்ட் இதில் இந்த செடி வீட்டில் இருக்கிறதுனால நிதி நிலவரம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலவரம் வந்து நல்ல அப்படியே உயர்வாக இருக்குமா. அதே மாதிரி அபண்டன்ஸ் அப்படின்னு போனாங்க. அபண்டன்ஸ் அப்படின்னா என்றைக்கும் 1ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் ஒன்று போல் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? எல்லாரும் இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ 1ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னா இந்த செடியை அவ்வளோ அதை காப்பாற்றுமா, அதை நிதியில். அப்போ அந்த வீட்டில் என்ன பண்ணும், அந்த பணம் புழக்கத்தை வந்து அழகாக ஈவனாக கொடுத்துட்டே இருக்குமா. அபண்டன்ஸ் அப்படின்னா ஒரு வாட்டி ஏறி ஒரு வாட்டி இறங்கி அப்படி இல்லாமல் இன்றைக்கும் 1ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் ஒன்று போல் இருக்குமா. ஸோ அப்போ அந்த செடிக்கு நம்ம எவ்வளோ மரியாதை கொடுக்கணும். ஓகே. அப்புறம் இது வந்து இந்த நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெல்லிக்காயில் நல்லா நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தேன்னா 6 கோடு இருக்கும். இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3. ஸோ அப்போ 6 சைடு இருக்குது பாருங்க. இந்த 6 சைடும் என்ன அழகாக ஒன்றுத்தையும் ஒரு கடி கடிச்சா அது வந்து அறிவு கொடுக்குமா. இன்னொரு பார்ட்டு வந்து ஆரோக்கியமா, 3ஆவது வந்து பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன், 4ஆவது செல்வம், 5ஆவது மன அமைதி, 6ஆவது ஆன்மீகம். பியூட்டிஃபுல்ல என்ன அழகாக ஒரு நெல்லிக்காயிலேயே. அதனால தான் அது ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும்போதே அது வந்து 6 பார்ட்டாக இருக்கும். அந்த ஒரு கடியும் ஸோ ஒன்று வந்து அறிவு கொடுக்குமா, ஒன்று வந்து ஆரோக்கியம் கொடுக்குமா, ஒன்று ஆன்மீகம் கொடுக்குமா, ஒன்று செல்வம் கொடுக்குமா. ஸோ இப்படிப்பட்ட ஒரே ஆல் இன் ஒன். எவ்வளோ பாருங்களேன், ஆல் இன் ஒன். ஸோ அப்புறம் இந்த செடியை நம்ம வந்து இந்த மாதிரி போய் பேசி அதை நமஸ்கரித்து அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறதுனால என்ன நமக்கு நன்மைகள் அப்படின்னா, வீட்டில் எப்போதுமே சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அதே அந்த ஃப்ரீக்குவன்சிலே இருக்குமா. சுபகாரியம் நடக்குமா அப்படின்னா அந்த சுபகாரியம் நடக்கலைனாலும் ஒழுங்காக இருந்தாலே அது சுபகாரியம் தானே, சுப நாள் தானே. ஒரு கெட்டது ஒன்றும் நடக்கலைன்னா அதுவே சுபம் தானே. நோ நியூஸ் இஸ் அ குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி அதை அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குமா, அதை அப்படியே வச்சுக்குமா. இப்போது இந்த நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட்றதுனால மைண்டை மட்டும் பியூரிஃபை பண்ணலை, இட் பியூரிஃபைஸ் யுவர் பிளட்டு பியூரிஃபை ஆகுது, மைண்டு பியூரிஃபை ஆகுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாடி மொத்தம் குளிர்ச்சி கொடுக்குறது. பாடி வந்து கூலிங் ஏஜென்ட், அது ஆன்டி ஆக்சிடென்ட் கூலிங் ஏஜென்ட்டும் கூட. ஸோ அதனால் அந்த ஒரு நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிட்றதுனால பல 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 நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இதை பூஜை பண்ணுறது, பூஜை விஷயங்களில் பார்த்தேன்னா இந்த இலைகளையும் சரி இந்த நெல்லிக்காயும் சரி, சில ஹோமங்களுக்கு வந்து ஆயுர்வேத ஹோமங்கள்லாம் பார்த்தேன்னா இது அப்படியே சமர்ப்பிப்பாங்க. ஹோமத்துலேயும் சரி நிறைய இந்த இலைகள்லாம் வந்து சுவாமிக்கெல்லாம் போட்டோன்னா அவ்வளோ அது வந்து சூரிய கதிர்களையே உள் வாங்கிக்கிறது அப்படின்னா வாங்கிட்டு நமக்கு பவர் கொடுக்கறது. அது என்ன பவர் கொடுக்கறது? இம்யூன் பவர்.
நமக்கு பவர்னா என்ன அர்த்தம்? திடீர்னு உங்களுக்கு வந்து எங்கேருந்தா ஒரு சக்தி, அப்படி அர்த்தம் இல்லை. நமக்கு வேணுங்கிற என்ன வேணுமோ, என்ன விட்டமின் கம்மியாக இருக்கோ அதை வந்து அழகாக அது கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் அதை யோஜனை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி நம்ம சுவாமிக்கும் நம்ம அந்த பூஜையில் வந்து மருதாணி இலை இந்த மாதிரி இலைகள்லாம் போடலாம். ஸோ இந்த நெல்லிக்காயும் போட்டால் சுவாமி அப்படியே குளிர்ந்து சந்தோஷமாக இருப்பாராம், அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாராம். சரி, இது உங்களுக்கு என்னன்னு கேட்டேன்னா அந்த அதோட லைஃப் டைம் பார்த்தேன்னா 60-70 வருஷம் இருக்குமா. 60-70 வருஷம்னா நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்க. என்னோட செடி வந்து நல்ல பெருசாக வந்ததுங்க. பெருசாக வந்து காய்க்கிற பருவம் வர சமயத்தில் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி ஒரு காற்றடிச்சது பாருங்க. ஒரு திடீர்னு ஒரு காற்றடிச்சது. அதில் காற்றடிச்சதில் என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஒரு டக்குன்னு ஒன்று உடஞ்சி போயிடுது. இந்த முருங்கைக்கீரையில் எப்படி உடையுமோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். பட் ஆனாலும் சுவாமி என்ன சொல்லிட்டார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இயற்கை, யாரும் ஒன்றும் பண்ணலை, யாருமே ஒன்றும் பண்ணலை. அந்த காற்றடிச்சது, அந்த காற்றடிச்சல அது வந்து நேராக போச்சு. நெக்ஸ்ட்டு காய் தான் வரப்போகிறது. அந்த பருவம் வரைக்கும் வளர்ந்துருத்து. வாழ்ந்ததுக்கப்புறம் என்ன எடுத்து ஒரு பயங்கரமாக காற்றடிச்ச உடனே கீழே ஆனால் இப்போ துடுத்துருத்து. எப்படி சீக்கிரமாக டக்க டக்க டக்கடன்னு மேலே வந்துடுத்து. 15 நாள் ஆச்சு, அதுக்குள்ளே வந்தாச்சு. எதுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்ல வரேன்னா, எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை தாங்க. எல்லாமே அப்படிதாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்ம வந்து நெய்பர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் அவள் நடந்துப்பா அப்படிங்கிறா. பட் அதை விட நான் நம்புறது இந்த செடிகள்கிட்டங்க. நெய்பர்ஸை கூட நான் நம்ப மாட்டேன். நெய்பர்ஸ் எல்லாம் வந்து எல்லாருமே நல்லவான்னு சொல்ல மாட்டேன், எல்லாரும் கெட்டவான்னு நான் சொல்ல மாட்டேன். பட் செடிகள் வந்து என்றைக்குமே மாற மாட்டான், ஒரே மாதிரி தான் இருப்பாள். நல்லதான் பண்ணுவாள். அந்த இந்த டவுட்ஸாவது வந்து நெய்பர்ஸ்கிட்ட ஃபிசிக்கலாக ஹியூமன் பீயிங்ஸில் நடக்க சான்சஸ் அது. பட் செடிகள்கிட்ட அப்படி கிடையவே கிடையாது. என்றைக்கும் முன்னு போல தான் நம்மக்கிட்ட இருப்பாள். ஸோ அதை நான் ரொம்ப அதை ரியலைஸ் பண்ணுறேன். டெய்லி நான் வந்து அவகிட்டலாம் ஒரு நமஸ்காரம் பண்ணுறது இல்லாமல் அவளை அப்படி நான் வந்து என்ன சொல்கிறது, குழந்தைக்கு மேலே நான் பாவிக்கிறேன். அண்ட் நிறைய நீங்கள் கேட்டிருப்பேன், தெலுங்குக்காரெல்லாம் நிறைய பார்த்துருப்பா, கல்யாணம்லாம் பண்ணுவாள். துளசி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை மாதம்தான் பண்ணுவாள். அதுக்கு முன்னாடி பண்ணுவாள். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷ்ணுவாக பாவிக்கக்கூடிய நெல்லி மரத்தையும் துளசியும் பக்கத்தில் வச்சு கல்யாணம் பண்ணுவாள். அந்த கல்யாணம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீட்லேயும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐதீகம். அதுக்கும் மேலே இவ 2 பேரோட பவர் நமக்கு அப்படியே கொடுப்பா. எல்லாருமே அப்படிதாங்க. எல்லாரையுமே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கே, நீங்கள் புடவை கட்டின ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு யாரையாவது உங்களை புகழ்ந்தா நீங்கள் கண்டிப்பாக அவள் எப்படி உங்களுக்கு ரிட்டர்னாக இருப்பா. அதே மாதிரி தாங்க எல்லாமே. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். 2 பேரையும் சேர்க்கறதுனால நமக்கு பலவிதமான வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். ஏன்னா துளசி தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட பவர் இருக்குது. அதே மாதிரி நெல்லிக்காய் தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்டது இருக்குது. ஒன்ஸ் 2 பேர் ஜாயின் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பவர், அதை கொஞ்சம் நல்லா யோஜனை பண்ணி பாருங்க. ஸோ அந்த பவர் எங்கடா நான் தரத்துக்கு காத்துன்னு இருக்கா. ஸோ அப்படி தரும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும். ஆச்சா. அப்புறம் இந்த நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து டைபட்டிஸ்க்கு வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும். கொலஸ்ட்ராலை கூட கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் இது தவிர ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கு போடுவா. இந்த எதுக்கு வழக்கு போடுறா அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஆன்மீகத்திலேயே நமக்கு நல்ல பவர் வரக்கூடியது. அந்த மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒருமைப்படுத்தி நம்ம நினச்சி நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். அந்த கிளாரிட்டியே நிறைய பேருக்கு இல்லை. இப்போ கூட நீங்கள் யாரை வேணால் கேஷுவலாக கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான்னா சொல்ல தெரியாது. என்ன கஷ்டம் கேளுங்க, டகடகடகடன்னு 20-30 அடுக்கின்னு போவா. பட் அந்த மாதிரி என்ன வேணும் அப்படிங்கிறத நமக்கு, பிகாஸ் வி ஆர் நாட் கிளியர். அந்த கிளியராக இருக்கிறதுக்கு இந்த தீபத்தை போட்டால் நமக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அப்போது நம்ம கடவுள்கிட்ட என்ன பேசுகிறோம், என்ன வேணும் அப்படிங்கிற அந்த கனெக்ஷன் ஈஸியாக இருக்கும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு தட்டில் வந்து அழகாக 5 இல்லைன்னா 7 நெல்லிக்காயை வைக்கணும். இது நிறைய பேர் பல விதங்களில் பண்ணுறா. பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். 5 இல்லைன்னா 7 நெல்லிக்காயை அந்த தட்டில் ஒரு ரவுண்டாக அப்படி வச்சுக்கோங்க.
நடுவில் அழகாக மஞ்சப்பொடியும் குங்குமமும் போட்டுக்கோங்க. அப்புறம் அகல் விளக்கில் ஒன்று நெய் தீபமும் போடலாம், இல்லை எண்ணெய் தீபமும் போடலாம். போட்டுட்டு அந்த விளக்கை வந்து அழகாக நீங்கள் ஏற்றுங்க. ஏற்றிட்டு கண்ணை மூடிண்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நாமங்கள், என்ன நாமங்கள்? விஷ்ணு நாமம். ஏன்னா நெல்லிக்காய் இஸ் விஷ்ணு. அந்த நாமத்தை அழகாக விஷ்ணு சகஸ்ரநாமமோ என்னத்தையும் நீங்கள் அழகாக சொல்லிட்டு வேண்டிட்டு பண்ணேன்னா அதோட வைப்ரேஷனே நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காயில் ஒரு நெல்லிக்காயை வந்து நம்ம வந்து ஆனக்கப்புறம் விளக்கு இதாக ஆனக்கப்புறம் மலையாயிரனுக்கப்புறம் அந்த ஒரு நெல்லிக்காயை பிரசாதமாக நம்ம உட்கொள்ளலாம். இது ஒரு வெரைட்டி ஆஃப் தீபம் ப்ரொசீஜர். நான் இன்னொன்று விதமாக போட்டிருக்கேன். இது வந்து கால பைரவருக்கெல்லாம் போட்டிருக்கேன். அதை என்ன பண்ணோன்னா நெல்லிக்காயை மேல் பாகத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ரைட்டாக இப்படி சுரண்டினா கொஞ்சம் ஆழம் கிடைக்கும். அப்போது அதில் வந்து நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ அதை விட்டு அப்படி விளக்கேற்றலாம். அதுவும் நின்று எரியும். ஆனால் அது கொஞ்சம் சில பேருக்கு அது கஷ்டம் அப்படின்பா. அது வந்து கால பைரவருக்கெல்லாம் ஏற்றுவா. கால பைரவருக்கு அந்த மாதிரி சனிக்கிழமைகளில் அப்புறம் வந்து பைரவ அஷ்டமி வருது பாருங்க, அந்த மாதிரி நாட்களில் அஷ்டமி நாட்களில் அப்படிலாம் வந்து அந்த பைரவருக்கு ஏற்றுவா. இது வந்து இந்த விளக்கு வந்து யாருக்கு வேணால் ஏற்றலாம். நமக்கு மன நிறைவு வேணும், மன அமைதி வேணும், நமக்கு கிளாரிட்டி வேணுங்க. இப்போ நம்ம கடவுள்கிட்ட நமக்கு என்ன வேணும்னு கரெக்டாக கேட்கணும். சும்மா இதுதான் அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாதுங்க. ஜென்ரலாக நம்ம வந்து அது வேணும் இது வேணும் கிடையாது. கிளாரிட்டியோடு நம்ம கேட்க தெரியணும். அப்போ அந்த கிளாரிட்டி வேணும்னா மைண்டு பியூரிஃபை ஆகணும். இந்த மைண்டு பியூரிஃபை ஆகும்னா இந்த நெல்லிக்காய் மைண்டு பியூரிஃபை பண்ணும். அதனால தான் அந்த காலத்திலேயே அந்த காலத்திலேயே சித்தர்கள்லாம் வந்து கடவுள்கிட்ட கனெக்ஷன் வேணும்னா நெல்லிக்காயை தான் யூஸ் பண்ணுவானோ. அதுக்கு தான் இதுக்கு பேர் அமிர்த ஃபலம்னு சொல்லிட்டு நிறைய புராணங்கள்லாம் கூட இதிகாசங்கள்லாம் கூட இது நிறைய இந்த மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இதெல்லாம் அப்புறம் முக்கியமான சமாச்சாரம், நல்ல கர்மா இது வந்து அதிகரிக்குமா. நல்ல கர்மா அதிகரிக்கும் அப்படின்னா எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் நம்மளோட கர்மாலாம் என்ன நமக்கு தெரியாது. நம்ம கர்ம வினைகள் கர்மா அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் வி ஆர் கெட்டிங் இட் பேக். இதுதாங்க சிம்பிள் சாராம்சம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம என்ன செஞ்சோமோ அதுதான் வி ஆர் கெட்டிங் இட் பேக். நம்ம பேச்சால் சில பேருக்கு சொல்லியிருக்கலாம், செயல்களால் சில பேருக்கு பண்ணியிருக்கலாம், அது பின்னாடி நமக்கு வலிக்கும். இதுதாங்க கர்மா அப்படிங்கிறது. அப்போது இந்த செடிக்கிட்டையும் அப்புறம் இந்த பூஜை பண்ணுறதுனாலையும் இந்த நெல்லிக்காயை உட்கொள்ளு இந்த மாதிரி தீபங்கள்லாம் வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பண்ணின பழைய கர்மாக்கள் எல்லாம் சாஃப்டாக போயிடுமா. சாஃப்ட்னா என்ன அர்த்தம்? அப்படியே நல்லிஃபை மெல்லக மைனஸ் ஆகிடுமா. மைனஸ் ஆகி இந்த புண்ணியங்கள்லாம் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, இதுக்குண்டான வைப்ரேஷன்லாம் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம், அப்புறம் இதை சாப்பிட்றோம். ஸோ இப்போ சாப்பிட்றதுனால நல்ல அறிவு, நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம கிடைக்கிறது இல்லையா. ஸோ இது வந்து நல்ல கர்மாவை அதிகரிக்கிறது. இதனால் நமக்கு என்ன, வாழ்வாதாரம் நல்ல மேலே 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 வளரும், செல்வம் செழிக்கும். இதெல்லாம் ரொம்ப எல்லாமே ப்ளஸ் 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 தான். ஸோ இனிமே நெல்லிக்காய் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் செடியை வைங்கோ. வாழ்க்கையில் நல்ல மேலே 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 வளருங்கோ எல்லா விதத்துலேயும். நாட் ஒன்லி ஒரு செக்மெண்ட்டுன்னு கிடையாது, எல்லா செக்மெண்ட்லேயும் நம்ம ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்கணும். இது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். இது எங்கே பிளேஸ் பண்ணணும், எங்கே செடியை வைக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா சவுத்து ஆர் ஈஸ்ட் இந்த மாதிரி இடங்களில் நம்ம வைக்கிறதுனால கண்டிப்பாக அதோடக்குண்டான வைப்ரேஷன்ஸு அதுக்குண்டான வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக செய்யும். கடவுள் என்ன அழகாக படைச்சிருக்காரு பாருங்களேன். இந்த மாதிரி மூலமாலாம் கூட நம்மளோட கர்மாக்களையும் சரி நம்மளோட புண்ணியத்தை நம்மளை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாவரங்கள் இந்த மாதிரி மரம் செடி கொடிகளெல்லாம் வச்சுருக்காரு. அதை நம்ம தெரிஞ்சுட்டு உபயோகிக்க வேண்டாமா? அது உபயோகம் செய்யாமல் நம்ம தள்ளி போனது, தட் இஸ் நம்ம அதை மறந்து போய் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சுக்காமல் இத்தனை நாளாக நம்ம இருந்தது யாரோட தப்பு? நம்மளோட தப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களோட நான் இந்த ரேக்கி இதெல்லாம் பண்ணும்போது அப்போ என்ன பவர் இருக்கணும் கொஞ்சம் நீங்கள் யோஜனை பண்ணி தான் பாருங்களேன். இப்போ இந்த துளசி செடியும் இதுவும் பக்கத்தில் வைக்கும்போதே அவ்வளோ பவர் அப்படின்னா இவ்வளோ பவர், இவ்வளோ செடிகள் இருக்குது, இவாளோட பவரோட நான் ரேக்கி இந்த பஞ்சபூதங்களோட பவர் இருக்குது. அப்போது நீங்கள் இன்னும் இவ்வளோ லேட் பண்ணுறல, அழகாக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு கற்றுக்க வேண்டாமா?
கற்றுண்டா உங்களுக்கும் அந்த பவர் வரப்போகிறது இல்லை. ஐ எம் ஆல்சோ கோயிங் டு கிவ் அந்த ஒரு நான் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி நான் என்னெல்லாம் அனுபவிக்கிறேனோ அதெல்லாம் நானும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்களும் அதை இது பண்ணி என்ஜாய் பண்ண போகிறேன்னுங்க. வாழ்க்கையை அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ண போகிறேன். அதனால் சாதிக்க பிறந்திருக்கோம், நம்ம அத்தனை பேரும் சாதிக்க பிறந்திருக்கோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் ஆனாலும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னாலும் நான் சொல்லித்தரத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் கேளுங்கோ. தேங்க்யூ ஸோ மச்.